வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பத்மபிரியா. நான் சேலத்திலிருந்து வருகிறேன். நான் ஒரு பள்ளி ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நான் அதுவும் குழந்தைகளுக்கு எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு பள்ளி ஆசிரியையாக பணிபுரிந்திருக்கிறேன். மேலும் என்னுடைய வாழ்க்கை பகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனவள கலைக்கு முன், மனவள கலைக்கு பின். முன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்ததுனால ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் மனவள கலைக்கு சேர்ந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே பயிற்சி ஒவ்வொன்றா செய்ய செய்ய என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு என்னால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் செய்யும் போதே இவ்வளோ ஒர்க் ஹெக்டிக்காக இருக்குது, செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சேர்ந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே இவ்வளோதானா, இதை நம்ம செஞ்சிடலாமே, அதுக்கு மேனேஜ் பண்ணி எப்படி செய்யணுமோ எல்லாமே என்னால் முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை எனக்கு கொடுத்ததே மகரிஷி ஐயா அவர்களோட பயிற்சியால தான். மேலும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரீ டைமில் எங்களோட குழந்தைங்க கூட இருக்கும் போது என்னோட பிடி பீரியட், அவங்களோட பிடி பீரியட்லையும் என்ன பண்ணுறேன், குழந்தைங்களுக்கும் சும்மா அவங்க ரைட்டிங் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரி சின்ன சின்ன ஒரு எளிய முறை கைப்பயிற்சி அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கறதுனால குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக அதை ரசிக்கிறாங்க, பண்ணவும் செய்கிறாங்க. அது இல்லாமல் என்னோட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் நான் என்னோட எக்ஸசைஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிறேன். கடைசியா என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, நன்றி. யார் யாருக்கு நன்றி சொல்றேன்னா, இறைநிலை, என்னுடைய தாய் தந்தை, முக்கியமாக எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது என்னுடைய கணவரால தான் நான் இந்த மனவள கலை மன்றத்துக்கு வந்தேன். அதே மாதிரி ரேவதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் மகரிஷி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று கடைசியா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்க பயிற்சியை நீங்க மட்டும் கத்துக்கிட்டதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையும் மென்மையாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.